ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ். ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாற்றோம் தூக்குறோம். விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சதுதான், பரிச்சயமானதா இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அதாகப்பட்டது நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு சினிமால யாரை ரொம்ப பிடிக்குமோ உங்களை பத்தின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி பரிசு உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவோம். அதனால எல்லாரும் ரெடியா இருங்க, விளையாடலாம். அதே மாதிரி யாரெல்லாம் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபீஸான ஒரு கிஃப்ட் வவுச்சர் இன்னும் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு வந்துடும். அதனால ரொம்ப ஜாலியா உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ விளையாடுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அதனால் ஒய் வெயிட்டிங், போடுங்க ஒரு ட்ரிங் ட்ரிங். இது வரைக்கும் விளையாண்ட எல்லாருமே வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட போவாங்க, இல்லைனா வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போவாங்க. இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. என்னப்பா முதல் கலரை எப்படி வந்துட்டாங்க? ஹலோ 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 வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயம்பட்டிலிருந்து யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ஓகே, 16 வயது நிலை படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? ஸ்ரீதேவி. சூப்பர், கரெக்ட். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்விக்கு போறோம், சரிங்களா? சரி. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. லிங்கா இந்த திரைப்படத்துடைய காமெடியன் பேர் என்ன? என்ன படம்? லிங்கா. 4 3 லிங்கா படத்தோட சந்தானம், கருணாகரன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. 1000 ஜென்மங்கள் இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? துரை. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி. சாகாரா சாரல் தூவுதோ இந்த பாடலுடைய பாடகர்கள் பேர் என்ன? சகான சாரல் தூவுதோ. 4 3 ஃபீமேல் கூட சொல்லுங்க. பாடியவங்களா? ஃபீமேல் கூட சொல்லுங்க. 2 1 ஸ்ரேயா கோஷல் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் படால் போய் இப்படி நின்ட்டாங்களே, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஆஹா, இன்னும் வராங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டுறாங்க. சரி, அப்படியே கொடுங்க, பேசுவோம் யாருன்னு. ஹலோ சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தால் என்னப்பா அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இந்த டவர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து நிற்கிறது, ஃபோனில் கரெக்டாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்க, டபால் நீங்கள் வின் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆன்சர்லாம் தெரிஞ்சு ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு சிக்னல் கிடைக்காமல் போய் எதனால் எவ்வளோ பெரிய வம்பு. சரி, இப்போ காலேஜ் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்ல மகன் பேசுறேங்க. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. விருமன் இந்த படத்துடைய ராஜ்கிரண் நடிகர் இருக்கார் இல்லையா, அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? கதாபாத்திரம் பேரா? க்ளூவா? பாண்டியன். 2 1 ஹலோ பாண்டியன் தான் க்ளூ. நிறை பாண்டியன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நீங்க டிவி பார்க்காம என் கூட பேசுங்க, அப்பதான் நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நல்லா தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்ன க்ளூ அவரால் பிடிக்க முடியல. அதனால் அந்த க்ளூவே நீங்கள் பிடிக்கணுன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட பேசணும், அப்போ தான் அதுக்கு நான் பதில் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும், சரிங்களா? ஓகே, இந்த வரிசையில் அடுத்த காலர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரெகுலராக சொல்கிற விஷயந்தான், உங்களுக்கு டவர் எங்கே கிடைக்குமோ அங்கே வந்து இல்லைங்க. ஒன்ஸ் லைன் உங்களுக்கு கனெக்ட் ஆனதும் தயவு செஞ்சு டிவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. காலர் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உஷா பேசுகிறேன், பெருங்குடியிலேருந்துப்பா. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார் பற்றி கேட்கணும். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி. தஞ்சாவூர் ஜில்லாக்காரி இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? 5 4 3 2 என்னாச்சுங்க? ஓ, சரியா இதுக்கு வந்து நீங்க இதை சரியா கேட்கலாம். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாட்டு எந்த படத்துல வரும்? மறந்துட்டோம்ப்பா. அப்ப என்ன சரியா கேட்கல, அதுக்கு நீங்க மறந்துட்டேன்னு டீச்சர்ட்டா சொல்லிட்டு போக வேண்டியதானே? எனக்கு அது புது டெக்னிக்கா இருக்கு. கடல்லையா இல்லையா? வேற கொஸ்டின் கேளுப்பா. என்ன வேற கொஸ்டினா?
எனக்கு என்னென்ன சமையல் குறிப்பா சொல்லிட்டு இருக்கேன். வெண்டைக்கால வறுக்கிறதுக்கு தயிர் போடலன்னா மோர் ஊத்தலாம்னு சொல்றதுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் போங்க. சுறா என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்ஸ். ஓகே, என்ன அவங்க விஷயத்துக்கு பரவாயில்லப்பா, முடிஞ்சிச்சு, வந்தது வந்துட்டேன், அப்படியே நான் வளைஞ்சு கிண்டி வெளியா போயிடுறேன்னு. ஹலோ, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜோதி பேசுறேன், ராஜபாளையத்திலிருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வியா? ஆ. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போலாம். நாடோடி மன்னன் இந்த படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? டைரக்டர் நீலகண்டன். 1. நீலகண்டன். நீலகண்டனா? நல்லா யோசிங்க. ஒரு குழு கொடுங்க மேடம். இப்ப நான் பாருங்க, இப்ப நான் க்ளூ கொடுத்துருவேன், ஓகேவா? அப்புறம் நீங்க சரியா சொல்லினா அது பாயிண்ட்ஸ்ல வராது, பரவாயில்லையா? அது சரியா இல்லையா? சரிதான். யாங்க எப்படி சரி சொல்வீங்க? எம்ஜிஆர் தாங்க அந்த படத்தை இயக்குனாரு. ஆமா 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 ஆமா. இதுக்கு நான் எப்படி க்ளூ கொடுப்பேன்? ஆமா ஆமா. ஐயோ, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே, சரி, இது வரைக்கும் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்களோ வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வீடு தேடி வரும் இன்னும் ஓரிரு நாட்களில். ஸோ ரெடியாக இருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வின்தாரா வெப்சைட்லேயே போய் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம காலேஜ்லாம் வரது ப்ராப்ளம் இல்லை, அது வந்து ஒரு சின்ன டவுட்டோடையே ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்தடுத்த காலர் வருவாங்க இல்லையா? சரி, இப்போ நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்ண்ணா, நாங்க அந்தியூர் மாவட்டம் ஈரோட்லேருந்து பேசுறோம். ஓகே, உங்க பேர் என்ன? என் பேர் சிபி சக்கரவர்த்தி. ஓகே, சிபி சக்கரவர்த்தி, நான் படத்தை டைரக்ட் பண்ணீங்களா? அவங்களா? அவங்க எங்க சொந்தக்காரங்க தான். உங்க சொந்தக்காரங்க தானே? இப்படி அவன் பேர் சொந்தக்காரங்க சிபி சக்கரவர்த்தி வச்சுட்டு இருப்பாங்களாப்பா? இல்ல இல்ல, எங்க ஊர்ல அப்படிதான் வச்சிருப்பாங்க. இன்னும் நிஜமாவே அவர் உங்க ஊர் தானா? அந்தியூர் தான், எங்க ஊர் தான், எங்க சொந்தக்காரங்க தான். அட சும்மா ஒரு பேச்சு கேட்டா உண்மையில அப்படிதான். சரி சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? ஏதோ மேலின் மன்ரோ, எல்விஸ் பிரெஸ்லி பத்தி கேள்வி கேட்டீங்களா? ஓ, மேலின் மன்ரோ. சரி, மேலின் மன்ரோ அப்படின்ற ஒரு அந்த பேரை வச்சு ஒரு பாடல் வந்துச்சு, அந்த பாடல் யாரோடதுன்னு சொல்லுங்க பாப்போம். தமிழ் சினிமால. சொல்லுங்க. தமிழ் சினிமால வந்துச்சா? ஆமா, ஒரு பாட்டு வந்துச்சே. இவங்க ஆர்யா படத்துல வந்துச்சா? ஆர்யா படத்துல வந்துச்சா? சூர்யா படத்துல வந்துச்சு. அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு தமிழ் நடிகர் யாரை பத்தி கேள்வி கேட்கணும்? தமிழ் நம்ம தளபதி பத்தி கேளுங்க. தளபதி பத்தி கேட்போம். நல்ல வேலை, நம்ம ஊருக்காரர் தானே, சிபி சக்கரவர்த்தி கேளுங்கன்றீங்கன்னா என்ன இருக்கிறது? சரி, ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் சும்மா கூப்பிட்டேன், லைன் கிடைச்சிருச்சு. சும்மா கூப்பிட்டீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? இல்லைங்க, நல்லா அழகா தான் இருக்கீங்க. ஒயிட் உள்ள டிஷர்ட், வெளியே இது காக்கி பேண்ட். அட நான் அழகா அப்படி சொல்லலைங்க, அநியாயத்துக்கு பண்றாங்களே. சரி, இப்போ நீங்க வின் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறோம், ஓகேவா? ஈஸியா கேளுங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. இது எந்த படத்துல வந்த பாடல்? தலைவா படத்துல. எப்படி ஈஸியா இருக்கா? ஈஸி இல்ல. அதான் சொல்றேன், கேட்கணும் நம்ம சொல்றத, எங்க கேக்குறாங்க. சரி 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 சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. விஜய் விவேக் இவங்களுடைய காம்பினேஷன்ல மொத்தமா எத்தனை படங்கள் வந்திருக்கு? இது டஃப்பான கேள்வியில. என்ன டஃப்பான கேள்வி? கண்ணை மூடிட்டு என்னங்க டஃப்பான கேள்வியில. அவங்க வந்துட்டு என்ன கருத்து கந்தசாமி கருத்து சொல்ல போலியான்னு ஒரு சொல்லுவார்ல, அது அவருக்கு. அதெல்லாம் ஓகே, நீங்க கருத்து சொல்றேன்னு இருந்த டைம் எல்லாம் போச்சு. சரி, ஓகே. 9 படங்கள், சரிங்களா? 9ங்களா? ஆமா, தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான் நம்ம நிகழ்ச்சி, சரிங்களா? நன்றி நன்றி, பேசுனதுக்கே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அப்படியே சிபி சக்கரவர்த்தியை கேட்டேன்னு சொல்லுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க. நன்றி. பெரியப்பாவையா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அதே மாதிரி தாங்க, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. உங்களுக்கு யாரை சினிமாவில் ரொம்ப பிடிக்குமோ உங்களை பற்றின 5 கேள்விகள், அந்த 5 நாங்கள் கேட்போம். சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர்னு உங்களுடைய வீடு தேடி பரிசு வரும். வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. இன்னும் 1 or 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய வீடு தேடி வரும். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ள போய் என்ன 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 பிடிக்குமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் சுஜாதா சார், நான் மூடிக்குண்டிலிருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார் பத்திங்க. விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி.
விஜய் அண்ட் ஜோதிகா இவங்க காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம் எது? குஷி சார். சூப்பர். ஓகே ஓகே, தூள் கிளப்பிட்டீங்க போங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் போறோம். ஓகே ஓகே சார். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சுறா படத்துல கதாநாயகி யாரு? தமன்னா சார். அப்படிதான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ சார். ஓகே 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 ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? Okay, பீஸ்ட் sir. இந்த படத்தோடைய இயக்குனர் பேர் என்ன? என்ன மூவி சார்? பீஸ்ட் பீஸ்ட் 5 4 நெல்சன் சார். நெல்சன். சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே 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 ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே சார். விஜய் அண்ட் சிம்ரன் இவங்களுடைய காம்பினேஷன்ல மொத்தமா ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் எத்தனை? 3 நினைக்கிறேன் சார். 3 நினைக்கிறீங்களா? இது என்ன நட்சத்திரமா? 6ங்க. 6 என்பதுதான் சரியான பதில். நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். சேலத்துலேருந்து ஜீவா. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? சார் விஜய் பற்றி எல்லாமே இருந்தோம். யார் விஜயை பற்றி கேட்கலான்ட்டு இருந்தீங்களா? ஆமாம் சார். ஓகே, விஜய் அவர்களுடைய கேள்வியை கேட்போமா? கேட்கலாம் சார். விஜய் அவர்களை பற்றின கேள்வி உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். பூஜா ஹெக்டே அண்ட் விஜய் சேர்ந்து நடித்த படம் எது? பீஸ்ட் சார். சூப்பரு. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. பாரதிக்கு கண்ணம்மா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? பாரதிக்கு கண்ணம்மா. ஆமா, சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சொல்லுங்க. கண்டாங்கி கண்டாங்கி இந்த பாட்டுல நடனமாடிய கதாநாயகி யார்? அந்த கதை நீ பேர் தான் டக்குன்னு வரல. டக்குன்னு வரலையா? எப்படி வராம போகும்? அதான் சார், அவங்க பேர்லாம் அதிகம் ஞாபகம் வச்சிருக்க இல்லையே. இந்த நடிகைக்கு மட்டும் வால் இருக்குங்க. காஜர் அகர்வால். சூப்பர். ஓகே, நம்ம கதாநாயகன் மெயினாக இன் பண்றோம். ஆமா ஆமா, மாத்திரோமா? மாற்றலாம் முடியாது சார். கான்பிடன்ஸ் கரெக்டாக இருந்தால் அவ்வளோதான் சார். ஓகே ஓகே, சரி, உங்களுக்கான எத்தனாவது கேள்வி இது? தெரியல சார், நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன் சார். போர்த்து என்ன கேட்டு எந்த சங்கீத சோரங்கள் அப்படி நீங்க நினைக்காங்க, நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் சார், நீங்க கேட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கேட்குறேன் சார். சரி, நான்காவது கேள்வி தான், போங்களா? போகலாம் சார். மின்சார கண்ணா இந்த படத்துல கதாநாயகி பேர் என்ன? நீங்க அதுல 2 கதாநாயகி இருக்காங்களே சார். 1 யாரு சொல்லுங்க? 1 தளபதி விஜய்க்கு பேரா நடிச்சது யாரு? டைமே முடிஞ்சு போச்சு. மோனிகா, மை டியர் மோனிகா. ரம்பான்னு சொன்னேன், ஆனா இப்ப மோனிகான்னு சொல்றீங்களே, அவங்க பேர் மோனிகான்னு எனக்கு தெரியாது சார். அப்படியா? அவங்க தானே தளபதிக்கு பேரு. ஏன் தெரியாது சார் நம்மளுக்கு? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். பாட்டு பாடிக்கலாம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, டிவி வால்யூம் மியூட் பண்ணிக்கங்க. நீங்க எங்க கிட்ட பேசுங்க, அப்பதான் வின் பண்ண முடியும். யார் எங்க இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம். உங்க பேரு? ஷாதிக் பச்சன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ரஜினிகாந்த். ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்க? ஏங்க இவ்வளவு சைலண்டா பேசுறீங்க? வீட்டுக்காரமா இருக்காங்களா? இல்ல, சவுண்ட் கம்மியா இருக்கு. அது உங்க சவுண்ட் கம்மியா இருக்கு. டிவி வால்யூம்னா நீங்க கம்மி பண்ணிருப்பீங்க. உங்க வால்யூம் கம்மியா இருக்குன்னா வீட்டுக்காரமா கம்மி பண்ணிருக்கணும். ரஜினிகாந்த். இப்பதான் சவுண்ட் வருது. கிச்சனுக்கு போயிட்டாங்களா? சரி, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரஜினிகாந்த் அவர்களை பத்தி. சரிங்களா? ஆமா ஆமா. முத்து இந்த படத்தோடைய இயக்குனர் பேர் என்ன? கேஎஸ் ரவிக்குமார். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். 6 புஷ்பங்கள் இந்த படத்தோடைய இயக்குனர் யார்? 6 புஷ்பங்கள். குழு தரணுமா? க்ளூவா? ஏன்னா என்னங்க எடுத்து தெலுங்குல இவருக்கு ஒரு பெரிய மவுஸ். சொல்லுங்க சார். சொல்லவா? அவ்வளவுதாங்க க்ளூவே.
புரியல சொல்லுங்க. தெலுங்குல இவருதான் மாஸ். இவர் நடந்தா பாட்டு போடுவாங்க, உட்கார்ந்தா பாட்டு போடுவாங்க. 2 சிரஞ்சீவி இல்ல, பாலையா, பாலகிருஷ்ணா என்பதுதான் சரியான பதில். ஓகே ஓகே தேங்க்யூ. விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிற காலர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து எழுதிராஜ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ். தனுஷ் அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே, உங்க விருப்பப்படி கேட்கலாம். ரொம்ப கான்பிடண்டா கேக்குறீங்களே, என்ன மேட்ரு? ஜாலியா கேட்கலாம். ஜாலியா தானே விளையாடுறோம். ஜாலியா விளையாடுறோமா? ஆமா, வெற்றியோ தோல்வியோ ஜாலியா விளையாடலாம். விளையாடலாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். பொல்லாதவன் இந்த படத்துடைய கதாநாயகி பேர் என்ன? திவ்யா ஸ்பந்தனா. திவ்யா பந்தனாவா? திவ்யா ஸ்பந்தனா. ரம்யா. ரெண்டு பேர், ஆமா, ரெண்டு பேர் பேர் மாத்திட்டாங்க. ரம்யா. ஓகே, சூப்பர். அவங்க நடிக்கும் போது இப்படி அப்படி இப்ப எப்படி சொல்ல, ரெண்டு பேரும் சொல்லிட்டோம். ஓகே, சரி. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. தனுஷன் கருணாஸ் இருவரும் இணைந்து எத்தனை திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க? தனுஷ் கருணாஸ் 4. 4 இல்ல, 7. லூ மட்டும்தான் சரி, முன்னாடி தப்பு. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் வணக்கம். ஹலோ வணக்கம், யாரு எங்கிருந்து? என்னை 7 கிணறு தேவா. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் நாகேஷை பத்தி கேட்கணும். நாகேஷ் அவர்களை பத்தின கேள்வியா? சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க. அவருடைய முதல் திரைப்படம் எது? சர்வர் சுந்தரம். அவருடைய முதல் திரைப்படம் ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரோவா ஸ்கிரீன்ல அறிமுகமானது என்ன? எந்த திரைப்படம்? சர்வர் சுந்தரம். இல்லை, தவறு. இதுதான் ஃபர்ஸ்ட் படம் கேள்வி. மானமுள்ள மருதாரம் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? சர்வர் சுந்தரம்ல அவர் கதாநாயகனா தான் உள்ள வந்தார். ஓகேங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வந்தாச்சு. யாரு? வைஷ்ணவி சார். வைஷ்ணவி, எங்க இருந்து கால் பண்றீங்க? பூபால் நகர்ல இருந்து சார். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ் சார். தனுஷ் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்விக்கு போறோம். ரெடியா? ரெடி சார். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தனுஷோடைய நடிப்புல ரிலீஸ் ஆன குட்டி இந்த படத்தோடைய கதாநாயகி யாரு? ஸ்ரேயா சார். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. வட சென்னை படம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். படத்தோட இயக்குனர் யாரு? தனுஷை பத்தி கேட்டீங்களே, அந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு தெரியாதாமா? நெல்சன். நெல்சனா? ஐயோ, இன்னும் நெல்சனோட டைரக்ஷன்ல அவர் நடிக்கவே இல்லப்பா. வெற்றிமாறன் என்பதுதான் சரியான பதில். சச்சோ, சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சொல்லிட்டாங்களே, மனசெல்லாம் வலிக்குது. அடுத்த காலர். ஹலோ. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் மதுசூதனன், காஞ்சிபுரம் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? அஜித் குமார் சார். அஜித் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி சார். மைனர் மாப்பிள்ளை இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? மைனர் மாப்பிள்ளை. என்ன யோசிக்கிறீங்க? நான் சொன்னதே எனக்கு திரும்ப சொல்றீங்களே. டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க சார். குகன் அப்படின்னு ஆரம்பிக்குங்க. குகன் சக்கரவர்த்தி. இல்ல, குகன் நாதன். அது குகன் சக்கரவர்த்தி. என்னத்துக்காக குகன் சக்கரவர்த்தி நீங்க சொல்லுங்கப்பா. அப்படி பேர் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சீங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? ஆரோக்கியம் பேசுறேங்க. ஆரோக்கியமா பேசுறீங்களா? ஆமா, ஆரோக்கியராஜ் தான் ஆரோக்கியம் கூப்பிடுவாங்க. ஓஹோ, ஓகே ஓகே. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தளபதி விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி. யார் இளைய தளபதி அப்படின்னு பேர் வச்சது? யாரு? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நினைத்தேன் வந்தாய் இந்த படத்துல ஹீரோயின் யாரு?
ரொம்ப தேவையான இருப்பாங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? விஜய் அவர்களுடைய நடிப்புல திருப்பாச்சி இந்த படத்துடைய டைரக்டர் யார்? பேரரசு. சூப்பர். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம், சரிங்களா? சரியா சொல்லணும். மாஸ்டர் படத்துல பவானி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சது யார்? சின்ன வயசு பவானியா? மகேந்திரன். மாஸ்டர் மகேந்திரன். சூப்பர். திருப்பாச்சியில இந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் இருக்கே, அதை பத்தி டெஃபினட்டா பேசி ஆகணும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் அந்த படம், இல்லையா? சரிங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறோம். அது கேட்டேன், ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கான அஞ்சாவது கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான 5th கொஸ்டின். காவலன் திரைப்படத்துல ராஜ்கிரண் அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4 முத்துராமலிங்கம். பசும்பொன் முத்துராமலிங்கம். முத்தன் சொல்லுவாங்க. இல்லை, செம்மனூர் முத்துராமன் என்பதுதான் சரியான பதில். பசும்பொன் முத்துராமலிங்கம் அப்படின்னு பழைய பெயர். செம்பொன் முத்துராமலிங்கம். இல்லைங்க, நீங்க வந்து பசும்பொன் தானே சொன்னீங்க. செம்மன் இல்ல, செம்மனூர். ஆமா, பசும்பொன்னு நீங்க, பசும்பொன்னு கிடையாது, செம்மனூர். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா ட்ரை பண்ணாங்க, கடைசியில் வின் பண்ணிடுவாங்க அப்படி நினைக்கும்போது இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனிவேஸ் மக்களே, இன்னைக்கு நிறைய நம்ம விளையாடியாச்சு. இன்னும் விளையாடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு 4:30 மணிக்கு கால் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நம்ம விளையாடலாம். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது விஜய் ஸ்ரீ. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு 4:30 மணிக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நான் வரேன். இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாட்ரோன் தூக்குறோம். டேக் கேர் மக்களே.